வணக்கம். சில சமயம் நமக்கு கோபம் ஜாஸ்தியாக வரலாம், இல்லை படபடப்பு, இனம் புரியாத ஒரு பயம், கவலை, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வருத்தங்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, ஈவன் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறது எல்லாத்துக்குமே ரேக்கி மூலமாக நமக்கு தீர்வு கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேக்கி ப்ரேயர் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய சஹக்கி சிம்பல் நமக்கு தலை மேலே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சஹக்கியை இமேஜின் பண்ணதுக்கப்புறமா அந்த மந்த்ராவை 3 வாட்டி சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறமா ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். அதாவது ரெக்வஸ்ட் பண்ண இன்டென்ஷன் கொடுக்கணும். அதாவது இந்த எனர்ஜி, சஹக்கி எனர்ஜி உங்ககிட்ட இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டிஸை, அதாவது கவலை, துக்கம், பொறாமை, கோபம், பச்சாதாபம், சுய பச்சாதாபம், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டயர்டாக இருக்கிறது, ஒரு படபடப்பு, இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணியாச்சு, அது சரி பண்ணிகிட்ருக்கு, சரி பண்ணியாச்சு, அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சொக்குரையை பெருசாக வரையுங்க. இன்னும் கொஞ்சம் அதோட பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அது வரைஞ்சிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காண்ட்ருங்க. ஒன்று படுத்துக்கலாம், இல்லை சௌரியமாக உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உட்காண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஒரு பெரிய பாரம் உங்ககிட்டேருந்து இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், அதெல்லாமே உங்களோட பிரச்சனையை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த டிப்ரெஷன் மாதிரி இருக்குது, சிவியர் டிப்ரெஷன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணலாம். எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படிங்கிறதுனா ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 வாட்டி பண்ணுங்கள். இல்லை சாதாரணமாக சில சமாச்சாரங்களுக்கு கவலையாக இருக்குது, அது இருக்குன்னாக்கா நீங்கள் 1 வாட்டி 2 வாட்டி அதை பண்ணினா போகிறோம். அதை தவிர்த்து முன்காலத்தில் நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னா, நம்மளை அவமானப்படுத்தின மாதிரி சில பேர் பண்ணியிருக்கலாம். இல்லை நமக்கு ஒரு ட்ரௌமா, ஒரு எந்தவோ பிரச்சனைகள் அது மனசளவு ரொம்ப பாதிச்சுடுது, உடம்பளவு ரொம்ப பாதிச்சுடுது. அந்த மாதிரி சமாச்சாரத்துக்கும் நம்ம ரேக்கி நம்ம யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த வருஷம், என்ன நாள், கிழமை, இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு சமாச்சாரம் நம்மளை ரொம்ப இப்போவுமே ஒரு மாதிரி ஒரு கசப்பு தன்மையை, வருத்தமான ஒரு இதை நமக்கு வருது அப்படின்னா, அந்த இன்சிடெண்ட்டை 1 செகண்ட் நினைங்க. அதை ரேக்கிட்ட தேங்க் பண்ணுங்கள். இது எல்லாமே சரியாக போச்சு, ஹீல் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்டு ரிசல்ட்டை நீங்கள் நினைக்கணும். இப்போ சாதாரணமாக அதுலேருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும், அந்த எண்டு ரிசல்ட்டை நீங்கள் ஒரு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஹான்ஷாஸ் ரேஷோன்னு போடுங்க. அதுக்கப்புறமா அது 3 வாட்டி அந்த மந்த்ராவை சொல்லுங்கள். சஹக்கி போடுங்க, 3 வாட்டி மந்த்ரா சொல்லுங்கள். சொக்குரே போடுங்க, 3 வாட்டி மந்த்ரா சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அனுப்பணும். இந்த எனர்ஜியை அனுப்புறதுனா சில பேர் கேட்பாங்க, எப்படி கையை வச்சுக்கலாம். கையை எப்படி வேணால் வச்சுக்கலாம். மடி மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இப்படி அனுப்பலாம். இல்லை அந்த நினச்சிட்டு ஒரு ஒயிட் லைட்டுக்குள்ளே அந்த சமாச்சாரம் இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இதில் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அது எவ்வளோ வாட்டி பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஒரு பாரம் குறையிற வரைக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப நேரம் எனர்ஜி எடுத்துக்கும். எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படிங்கிறது கையிலேருந்து எனர்ஜி போயிட்டே இருக்கும், அது நிற்கிற வரைக்கும். அதுதான் கணக்கு. அது 15 நிமிஷம் இருக்கலாம், 20 நிமிஷமாக இருக்கலாம். ஸோ அது நீங்கள் பண்ண குறைஞ்சிட்டே வரும். கடைசியில் 2-3 நிமிஷத்தில் நின்றுடும். அப்போ என்ன அர்த்தம்னா அது சரியாக போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பதிவில் நம்ம வேறு ஏதாவது
ரெய்க்கியோட உபயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.